ஆமா. அப்படியா? ஏய் வேற மாதிரிடா டேய். முருகா. முருகா காப்பாத்து. ஏய் காட்டு யானை வளர்ப்பு யானையாடா? ஓரளவுக்கு மேலே ஜூம் ஆகும். ஏவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 11 மணி. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் நாளைக்கு சண்டேங்கிறதுனால இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக வந்து இப்போ நான் மகிழன்னு அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 11 மணி. இப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்புறோம். எங்கே போக போகிறோன்னு தெரில. மகிழன் போகலாமா? நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலி ரிலேட்டடான ட்ராவல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் நாங்கள் இனிமேல் டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். மகிழன் போகலாமா? போகலாமா? உள்ளே போங்க, உள்ளே போங்க, உள்ளே போங்க. உங்கள்கிட்ட போ, அந்த பக்கம் போகிறேன். அப்போ கார் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபைனலி டிசைட் பண்ணிட்டோம் எங்கே போகலாம் அப்படின்னு. ஊட்டியில் மசனகுடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி மணி 11:25 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காமிக்குதுன்னா 4:45. அதுவும் நான் ஸ்டாப்பாக ஓட்டினா தான் அந்த 4:45. நான் ஸ்டாப்புக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் அங்கே ஊட்டியில் வேறு இப்போதைக்கு ரெட் அலர்ட்டு, அது மாதிரி சைக்ளோன், அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். நாங்கள் எப்படியும் போகிற வழியில் கார்லேயே படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா ரெகுலராக நாங்கள் அப்படி தான் தூங்குவோம், கார்லேயே தூங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஊட்டிக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து அல்ட் போட்டாச்சு. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே தூங்க போகிறோம். தான் தலகாணி இருக்குது, பின்னாடி பெட்டெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அவங்க ஜம்முன்னு படுக்க போகிறாங்க, நானும் இதிலே படுக்கிறேன். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி இங்கேருந்து மசனகுடி போகிறோம். ஓகே பாப்பா, குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஊட்டி போகிறதில் இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குது. பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 5:30க்கு கிளம்பிட்டேன். என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்ததுனால எழுப்பி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான திங்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்ருக்கோம். காலையில் ப்ரெஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது. ஒரு குட்டி தூக்கம். இப்போ எத்தனை மணி? நான் 2 to 5:30 வரைக்கும் தூங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கார்லேயே. நல்ல தூக்கம். போதும், இதுவே போதும். In 300 meters, turn left toward Annur, Avinashi, Mettupalayam Road, Mettupalayam Road. இந்த சீட் பெல்ட்டை உள்ளே இழுத்து விடுவோமே. ஆமாம், இல்லை அது மச்சிக்கிட்டே இருக்குவார். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ ஊட்டியோட டவுனில் இருக்கோம். லேக்குக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ மார்னிங் டிஃபன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மசனகுடி ரோடு வந்துச்சு. அதில் வந்து லோக்கல் வண்டிக்கும் லோக்கல் டிரைவர்ஸ்க்கு வந்து அலவுடா. என்னென்னா வந்து அந்த அதில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. என்ன ஸ்கேம்னா, நம்ம வண்டி கொண்டு வந்தாலும் அதில் வந்து லோக்கல் டிரைவர்ஸ் வந்து ஹையர் பண்ணிக்கணுமா. அவங்களுக்கு வந்து சேலரி, சம்பளம் கொடுக்கணும், 2 நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அவங்க கீழே கூட்டிகிட்டு போகும்போது அந்த செக் போஸ்ட்டில் வந்து லோக்கல் டிரைவர்ஸுக்கு அவங்க வண்டியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த வழியாக போகாமல் கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து முதுமலை போய் அங்கேருந்து இப்போ மசனகுடி போகிறது. அதுக்காக ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சரியான வியூ பாயிண்டில் நின்றுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் கூடலூர் போயிட்டுருக்கோம்ல, இப்போ சமைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேலே மிஸ்ட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் கீழே எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க, கீழே வீடு இருக்குது. இந்த பக்கம் தேயிலை தோட்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஊட்டி போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் நான் வந்து போனதுனால எனக்கு வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். வைல்டு அனிமல்ஸ் வந்து என் பின்னாடியே உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக, ஜாயின்ட் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 2 பெரிய யானை, ஒரு குட்டி யானை. குட்டி யானை வந்து அந்த பெரிய யானைக்கு பக்கத்தில் இருக்குது.
இது ஃபாரஸ்ட்டு தானே மம்மி, ப்ரைவேட் தோட்டம் கிடையாதுல்ல. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு யானை இருக்கு பாருங்கள் உள்ள. அடிச்சுக்கிறாங்கடா. எப்படி பறிச்சது பார்த்தியா அது? ஆமாம் இல்லையா, பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி. அப்படியே போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ மசனகுடி ரோட்டில் இருக்கோம். மான் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே அழகாக குட்டி குட்டி மானாக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ லைவாக நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் மான் பார்த்ததே கிடையாது. அது இத்தனை மான். பெரிய மரமே முடிஞ்சு கிடக்குது வந்து. எலிஃபண்ட் ரெஸ்ட் ஹவுஸ் இதானா? வளர்ப்பு யானை இதுதான். இந்த யானைகள் பராமரிப்பு நிலையமா? ஏடு ஏடு காட்டு யானை தானா? வேற லெவலாம் நிற்கிது. ஜூம் பண்ணுறாரு. காட்டு யானை வளர்ப்பு யானையாடா? ஃபோட்டோலாம் ஜூம் ஆகும். உள்ள போகலாம்னு சொல்லி நன்றிக்கு நன்றி சொல்லி அன்பின்கள் ஏனென்றால் வென்றெல்லாம் குலசேகரனை. இதெல்லாம் மசனகுடியே நம்ம இன்னும் போகலை. மசனகுடிக்கே 7 கிலோமீட்டர் இருக்குது. மசனகுடியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். இங்கே பாரு மானு யானை இருக்கான்னு பாருங்க. சிங்கூர் இருக்கான்னு பாருங்கப்பா. மயிலண்ணே மசனகுடி ரோட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து மான் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி யானை பார்த்துட்டு தான் வந்தாச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒரு டைகர் ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்ப்போம். அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். பார்த்தியா வண்டி பாட்டம் வருது பாரு. வேற மாதிரி முருகா காப்பாத்து. இவ்வளோ பக்கத்தில் நான் வயலை பார்த்ததே கிடையாது அடி. வச்சா போலாமா? பின்னாடி 2 வண்டி நிற்கிது. இங்கே இருக்கும்ல அதோட முள்ளுலாம் இருக்கும். அவங்க குட்டி பருவம் வேறு மாதிரி இருந்தால் கூடு கூட இருக்கு. ஒரு சம்மம் இருந்தால் இதான் இங்கே ஒரு பால் கொடுக்கிறாரு. பண்ணி பாங்காக கொடுக்கும். அப்படியா?
அட்டாக் பண்ண வரான்டா. டென்ஷன் ஆகாரா? சும்மா வீடியோ எல்லாமே இருக்காங்க. ஏதோ குடி கொண்டு சொல்லிட்டு இருக்கான்டா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ வந்து மசனகுடியிலேருந்து இந்த கல்லட்டி வழியாக ஊட்டி போகிற வழியில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா ஊட்டியிலேருந்து மசனகுடி வந்து வர முடியாது. அது காரணம் வந்து லோக்கல் டிரைவர்ஸு, இல்லைன்னா வண்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும், இல்லைன்னா லோக்கல் அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் ஊட்டியிலேருந்து மசனகுடிக்கு டைரெக்டாக விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இறங்குது. இதுக்கு பேரே வந்து இப்போ ரீசெண்டாலாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஏதோ கல்லட்டி ரோடு, பேய் பிசாசு இருக்கிற ரோடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ரோட்டில் நீங்கள் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, கூடலூர் போய் மறுபடியும் மசனகுடி வந்து பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே ஊட்டிக்கு மேலே ஏறலாமே தவிர கீழே இறங்க முடியாது. ஏன்னா மேலே ஏறுறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இந்த ரோடை பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப டக்குன்னு ரொம்ப பெண்டு மேலே ஏறுது. இந்த ரோடு வந்து புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஹில்ஸில் ஓட்டி பழக்கங்கிறதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஆனால் புது டிரைவர்கள் கண்டிப்பாக இந்த வண்டியில் ரோட்டில் ஓட்டவே முடியாது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரோடை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சரியான பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. பள்ளத்தாக்கில் ரோடு ஓட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹோட்டல்